வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி டைட்டில் பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குட்டி பையனுக்கு வேக்சின் தான் போட போகிறோம். இது 7th மந்த்து பூஸ்டர் வேக்சின். குட்டி பையனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறோனாலே நிறைய திங்ஸ் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ நியூ மாம்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குட்டி பையனை எடுத்துகிட்டு போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஃபைலை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, டைப்பர், 2 நாப்கின், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டியது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். அவங்க கொஞ்சம் கிராங்கியாக போரிங்காக ஃபீல் பண்ணுற டைம்லலாம் நம்ம இதை கொடுத்து லைட்டாக என்கேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பாட்டில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு பசிக்கு அழுகும்போது இந்த தண்ணி பாட்டில் கொடுத்து கொஞ்சமாக நம்ம சமாளிச்சுக்கலாம். அடுத்தது இந்த வைப்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். குட்டி பேபிஸ் எப்போ வேணாலும் மோஷன் போயிடுவாங்க. எல்லா இடத்துலையும் நமக்கு தண்ணி கிடைக்கும் வாஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம காரில் கூட வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபீடிங் கிளாத், அப்புறம் ஃபீடிங் மாம்க்கெல்லாம் ரொம்பவே லைஃப் சேவிங்காக இருக்கிற வாட்டர் பாட்டில். ஃபீடிங்க்கு முன்னாடி பின்னாடி கண்டிப்பாக தண்ணி நிறையாவே குடிச்சுக்கணும். அவ்வளோதான். டைப்பர் பேக் பேக் பண்ணியாச்சு. இந்த திங்ஸ் எல்லாம் தான் முக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பசிக்கும், அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். தாருக்குட்டியை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அவன் ஒரு டைப்பாக சமாளிச்சுக்குவான். வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இன்றைக்கி டாக்டர்கிட்ட 11:30க்கு தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். இங்கேயே 11 மணி ஆயிடுச்சு. இந்த டிராஃபிக்கில் டைமுக்கு போய் சேருவோமான்னு தெரியல. குட்டி பையனுக்கு தூக்கமே இருந்தாலும் ட்ராவலில் அவன் தூங்கவே மாட்டேங்கிறான். நல்லா வேடிக்கை பார்த்துட்டு தூங்குறதே இல்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயோ இல்லை வேறு ஏதாவது பக்கம் போகிறோன்னா அங்கே போய் அழுக ஆரம்பிச்சிருவான். அதனால் அவனை நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து குளிக்க வச்சு சாப்பிட வச்சு இப்போ கிளம்பியாச்சு. நல்ல வெயிலில் கிளம்பிட்டோம். இங்கே வீட்டு வாசல் விட்டு கீழே இறங்கினாலே ரோடு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரைனேஜ் குழி, அந்த குழி, இந்த குழின்னு சொல்லிட்டு இட்டு வாசல்லிருந்தே எல்லா ரோடுமே தோண்டி வச்சுருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதை நினச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுற்றிடும். வீட்டு வாசப்படியிலிருந்து எங்களோட ரோடு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல ரோட்டை கண்ணில் பார்க்குறதே இப்போல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது. எந்த சந்து புந்துக்குள்ளே போனாலுமே எல்லா பக்கமும் இந்த மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க. தோண்டி வைக்கிறதும் இல்லாமல் டைரக்ஷனையும் மாற்றி விட்டுறாங்க. நம்ம ஒரு பக்கம் இந்த டைமுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்புனோன்னா மினிமம் 1 மணி நேரமாவது லேட்டாக தான் நம்ம போய் சேருவோம். போய் சேர்ந்தா போதுங்கிற மாதிரி இந்த டைரக்ஷனையும் மாற்றி விட்டுருவாங்க. இது இன்னைக்கு நேற்று இந்த மாதிரி இல்லைங்க. ஒரு 4-5 வருஷமாகவே இந்த ரோடெல்லாம் இப்படி தான் இருக்குது. மாற்றி மாற்றி ஒவ்வொரு பக்கமாக தோண்டிகிட்டே இருக்காங்க. இதில் டிராஃபிக் வேறு ஒரு பக்கம். உங்கள் ஊர்லேயும் ரோடு கண்டிஷன் எல்லாம் இப்படி தான் இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக அந்த குண்டுங்குழிக்குள்ளெல்லாம் பூந்து மெயின் ரோட்டுக்கு சேர்ந்தா மெயின் ரோட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி டிராஃபிக்கும் சிக்னலும் தான். இதையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. வந்ததும் குட்டி பையனுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு இந்த ஹெட் சர்க்கம்ஸ்டன்சஸ் மெஷர் பண்ணிவிட்டு வெயிட்டும் செக் பண்ணியாச்சு. அடுத்ததாக டாக்டர் பார்த்துட்டு வேக்சினும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இந்த குண்டும் குழியெல்லாம் தாண்டி டிராஃபிக்கெல்லாம் தாண்டி வரும்போது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. நமக்கு முன்னாடி நிறையா பேர் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலான்னு இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது டாக்டர் ரூம் பக்கத்துலேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தேன். குட்டி பையன் பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்து விளையாடுறத விட குட்டி பசங்க கூட விளையாடுறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் இதில் விளையாடுறத விட்டுட்டு அந்த பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவளையே பார்த்துட்டு இருந்தான். அந்த பாப்பாவும் இவனுக்கு என்கேஜாக அதுவும் இதுவும் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தான். நான் சரி இந்த டாய்ஸ் வச்சு அவனுக்கு விளையாட்டு காட்டலான்னு பார்த்தா அவன் அதை பார்க்கவே இல்லை. திரும்பி கூட அந்த குட்டி பாப்பாவை தான் அவன் பார்த்துட்டே இருந்தான். சரி நீ அவளையே பாருன்னு சொல்லி நான் திருப்பி உட்கார வச்சுட்டேன். அவன் ஹாப்பியாக சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தான். இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டான டாக்டர். நமக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதே டைமில் குழந்தைங்க கூடவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. குட்டி பையனோட மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவனுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொடுக்கலாங்கிற நிறைய ஐடியாஸ் நிறைய ஃபுட் ரெசிபீஸும் எனக்கு சொன்னாங்க. நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஃபீடிங் ரூம் இருக்குது. ஃபீடும் பண்ணிவிட்டு டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வேக்சின் வந்து எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போய் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வேக்சின் போடுறதுக்கு அகெயின் டாக்டர்கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான். சரி சரி எம்மா நீ சரியா இருக்கணும் உனக்கு. அவ்வளோதான். ஊசி போட்டது என்னச்சு? எப்படி ஸ்மைல் பண்ணுவோம்? நம்ம அழுதுறே அப்படியே காட்டுறது பண்ணி வச்சுக்கோங்க. only smile. ஸ்மைல் பண்ணி எப்படி? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு வழியாக வேக்சின் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வேக்சினுக்கு ஃபீவர் வராதுன்னு தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி 6 months ஃப்ளூ வேக்சினுக்கு ஃபீவர் இவனுக்கு வரல. அப்போ வரலைன்னா இப்போவும் மேக்ஸிமம் வராது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஃபீட் பண்ணும்போதே அவன் தூங்கிட்டான். அப்படியே அவனை வச்சுட்டே ஹாஸ்பிட்டல்லையே லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.